தீக்க வணக்கம் வைப்பா. தாத்தா எங்க? இங்க இருக்காரு. பாப்பா எங்க? அப்பா அடிச்சு விடுமே. அப்படி எப்படி செஞ்சா அடிச்சு விடுமே. சரி சரி செய்யாத. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம் எல்லாருக்கும். நல்லா ஒரு 4 நாள் வரீங்க, அப்புறம் திருவிழா மாரி காணா போயிடுறீங்க. வீடியோ போட்டால் கண்டிப்பாக போகிறீங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறீங்கன்னு நினைப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து சின்ன சின்ன வேலைகள் நம்ம வீட்டில் இருந்துச்சு. சத்தமாடாதுப்பா. வேலைகளில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியலைங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயாச்சுன்னாப்பா. ஆமாம், இதுலேருந்து நம்ம தம்பி ஃப்ரீயாக தான் இருப்போம். இனிமேல் நம்ம வீடியோ கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் மக்களே. ஸோ இந்த வேலைகளில் இந்த நம்ம வீடியோ போடாத நாட்களில் ஒரு நம்ம வீட்டில் வந்து நம்மளாலையும் இப்படிலாம் நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சு. அதை அப்படியே அந்த சந்தோஷத்தை அப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தலை, இப்போ தான் தெரியப்படுத்துகிறோம். அதுக்கே மன்னிப்பு கேட்டுக்கணும். என்னடா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பெருசு ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஆனால் வெளில சொல்லாமலே வீடியோவில் சொல்லாமலே இருக்கீங்க நம்ம சேனலில் அப்படின்னு. அதான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வீடியோ எடுக்கணும், இதை பற்றியே ஆரம்பிக்கலான்ட்டு பண்ணுறோம். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். நல்லா எங்களோட அச்சீவ்மெண்ட்டு. அது அப்பா என்னான்னு சொல்லுப்பா. தம்பி கொஞ்சம் ஆசைப்பட்டு கார் எடுக்கணும்னா இப்போ வந்து கார் எடுத்துட்டான். அது எப்படி எடுத்தான், எதுக்காக எடுத்தான்னு தம்பி தான் சொல்லணும். அவர் தான் எடுத்திருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, கார் நம்ம வீட்டுக்கும் கார் வாங்குவோம். காரில் அடுத்தவங்க காரில் போனனாலே என்னென்னம்னா 1 2 3 ஒரு 5-6 டைம் தான் வந்திருக்கோம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாம் காரில் போனது. இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு கார் வாங்கியிருக்கோம். இந்த கார் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்ப தேவைக்காக நம்ம குடும்ப தேவைக்காக நம்ம எல்லோரும் போகிற மாதிரி ஒரு சின்ன கார் வாங்கணும்னு ஆசை. அதுக்கு நம்ம யூடியூப்பில் நான் தொடர்ந்து வீடியோ போடுறோம் இல்லையா, அப்பாட்ட காசு கொடுத்ததே இல்லை. எப்போயாவது 1000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன். இந்த மாதிரி கரண்ட்டு பில் கட்டுவேன். இதை தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஒரு கார் எடுத்திருக்கேன். கார் எடுத்தேன்னா அது ஃபுல் அமௌண்ட்டு கட்டுப்பில்ல. அது நான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டலை, ஆனால் ஃபுல் அமௌண்ட் கட்டிவிடலாம் இனிமேல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுனால எடுத்துருக்கேன். கொஞ்சம் இஎம்ஐ இருக்குது பெண்டிங்கு, அதெல்லாம் கட்டணும். கொஞ்சம் முக்காலும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வயசாகுது இல்லைங்களா. நம்ம இனிமேல் காரில் போகணுன்னா நம்ம கடனை அடைக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணுன்னா இந்த லைஃப்பை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. சரி, என்ன தான் இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கார் வாங்கணும்னு ஆசை. வாங்கியாச்சு. அதை இனிமேல் கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மா அப்பாவை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க நல்லா கொஞ்சம் எங்கே இருக்கிறப்பே 4 இடத்துக்கு சுற்றி காட்டலான்னு தான் வாங்கியிருக்கோம். இது என்ன காரு, இது எவ்வளோ ப்ரைஸு என்ன அப்படிங்கிறதுலாம் ப்ரைஸு எல்லாம் சொல்ல. கார் நெட் வேல்யூ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ காரை காட்டுறேன். அது எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்னா சொல்ல விரும்பல, அது உங்களுக்கே தெரியும். அது எவ்வளோ கட்டியிருக்குங்கிறதையும் சொல்ல விரும்பலை. ஃபுல் அமௌண்ட்டையும் நான் கட்டிட்டேன்னு சொல்லலாம் பெருமைக்காக, ஆனால் சொல்ல விரும்பலை. அது பெண்டிங்கில் இருக்குது இஎம்ஐலாம். ஸோ கார் நமக்கு தேவைக்குப்படுதுன்னா சும்மா நம்ம 24 மணி காரில் போகிறது என்னப்பா. உனக்கு அம்மா அப்பா அழைச்சிக்கிட்டு வயசான காலத்தில் ஏதோ நம்மளை ஒரு 4 இடத்துக்கு கொண்டு காமிக்கலாம், அவங்க சாகிற போது நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்காக தான் வாங்கிடுவோம். அது அப்படியே நம்மளை ஒரு சின்ன காராக இருப்போம்னு தான். வேறு பெரிய காராக ஒன்றும் பெருசாக பண்ணுறதுலாம் முடியாதது தான் இதை செஞ்சுருக்கோம். காருங்கிறதே எங்களுக்கு ஒரு நான் தனியாக போய் வாங்க போனதுனால அதோடய ப்ராசஸ்னால் என்னான்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஷோரூம்லாம் போயிட்டு ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது வருதுன்னு இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு புது அனுபவம் இருக்குது. இப்போ இவங்கள்ட்டே நான் சொல்லிடல கார் எடுக்க போகிறேன். அன்றைக்கி எடுக்க போகிறன்னைக்கு வாப்பான்னு கூப்பிட்டேன். அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். இவர் அசால்ட்டாக நீனாவது கார் எடுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன்னு என்னன்னா, சரி கார் எடுக்குமான்னா இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான்ட்டுன்னா அப்புறமா ஒருத்தரை இல்லை அப்புறம் நான் வரான் நீ வான்னு ஃபோன் அடித்தான். ஓ அப்புறம்னா சரி நேசலாம் அப்படின்ட்டு இப்போ நம்பூர் பையனை ஓட்டத்துக்கு கூப்பிட்டு வைப்பான்னாவில். கார் எனக்கு உண்மையிலேயே டிரைவிங் தெரியாதுங்க. அவருக்கு டிரைவர் செத்தான டிரைவராக அழைச்சிட்டு போகணும். அவர் பின்ன வண்டி எடுத்திருந்தாலும் அழைச்சிட்டு போயிட்டு. நமக்கு டிரைவிங்னா என்னன்னே தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் கார் எடுத்துட்டோம். இந்த பக்கம் போகிறதுன்னு கூட தெரியாது.
இண்டிகேட்டர் எரியுது நேற்று இன்னைக்கு காலையில் டேஞ்சர் லைட் அது எப்படி அமுத்தணும்னு கூட தெரியல. அவன் உள்ளே ஏறி டேஞ்சரை போட்டுட்டான். ஏடா லைட் எரியுதுங்கிற நீ உள்ளே ஏறி இதை அழுத்தி பார்க்குற அதை அழுத்தி பார்க்குற அவ்வளோ நேரம் ஆகுது உனக்கு. ஸோ வந்து கார் ஓட்டவே நமக்கு கார்னால் என்னன்னே தெரியாதுங்க. ஏறி அந்த அண்ணன் ஒரு சித்தப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவரை அழைச்சிட்டு போயிருந்தான். அப்புறம் அவர் வந்து 2 நாள் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மாதிரிலாம் ஓட்டுன்னு. அதை அப்படியே ஓட்டி அவர் வச்ச மாதிரியே வச்சுட்டோம். இனிமேல் அவர் சொல்லி கொடுத்தா தான் நான் ஓட்டணும். அதாவது எப்படின்னா சொல்லி கொடுத்தால 4 நாளைக்கு வச்சுக்கிட்டு தான் போகணும், ஆளை வச்சுக்கிட்டு தான் போய் இப்போ ஓட்டணும். அதில் எப்படின்னா அது என்னமோ பைக்குன்னா அசால்ட்டாக ஓட்டிடுறோம். இது ஓட்டுறதுக்கு நமக்கு முடியல. அதாவது போய் அதில் உட்காந்தாலே என்னமோ புதுசாக ஒன்று கற்றுக்கிற மாதிரி இருக்குது. எல்லா பக்கமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் போக போக தான் கற்றுக்கணும். பேருக்குன்னு கார் வாங்கியாச்சு. ஊரில் நமக்கு மட்டும் தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது, அப்பாவுக்கு யாருக்குமே நம்ம சைடில் தெரியாது. ஆனால் வாங்கி வச்சுருக்கோம். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். என்னோட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கீங்க, காரை காட்டுங்கன்னா நாங்கள் காரை பார்க்கலாம். நீங்கள் காரை காட்டுறோம் பாருங்கள். காரை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எடுத்துருக்கோம், அதை அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இன்னும் நெத்தி குளிச்சிட்ருக்கான். துண்டு கட்டிட்டாரு. துண்டு கட்டினோடனே ஒரு 5 வயசு குறைஞ்சிச்சு கூடி இருக்கு. கிளம்பு. சாவி எங்கே? சரி, சாவி வந்து இருமா என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். நீ நல்லா கார் கத்துறவள்ளையும் சாவி நான் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வா அப்பா போகலாம், அது வரலையும் போயிட்டு வரலான்னு ஏறி குந்துன உடனே நீ பாட்டு அந்தமாக போகிறேன். இந்நேரம் இங்கே சொறி இருப்போம். சொறி இருப்பேன்னா அந்த வேப்பங்க போய் வச்சுக்க முடி நேரம் தட்டிருக்கோம். அப்புறம் 4 பேர் காய்த்துப்போம். காரே எப்படி வரதில்லை, காரை வாங்கி வச்சுன்னா சரி அது ஒரு ஆளை வச்சாலும் கற்றுக்கலாம்ல, அவ்வளோ தானே அர்ஜென்ட்டு அப்படின்னு 4 பேர் போகிறவங்க சிரிப்பாக இருப்பான். ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா கார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கற்றுக்கிறேன். நீலாம் கற்றுக்க முடியாது. நீ ஏறி ஒன்றா அதுக்கு முழங்காலாம் ஆடுதுல. ஆமாம், நான் கற்றுக்கிட்டு உனக்கு கற்றுத்தரேன். இப்போ போயிட்டு வந்தாச்சு. இங்கே சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இங்கே இதாக்கா சிவன் கோயிலுக்கு பிரதோஷமா போயிட்டு வரேன். அப்படியே சொல்லுப்பா. இதான் நம்ம தம்பி காரு எடுத்திருக்க காரை பார்த்தாலும் உங்களுக்கு ரேட்டெலாம் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது கார் கம்பெனி என்னன்னு சொல்லிடுறேன், அது பாருங்கள். மாருதியில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஆல்டோங்க. ஆல்டோ K10 தான் எடுத்திருக்கோம். மாருதி ஆல்டோ K10ல் நம்ம அரியலூரில் இவங்க ஷோரூமில் தான் போய் எடுத்தோம். அதாவது அவங்கள்ட்ட தான் பிள்ளை சென்ஸில் எடுத்துகிட்டு வந்தோம். கார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் தான் சித்தப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு இதெல்லாம் ஒட்டிட்டு வந்தோம். இன்னும் கார் ஓப்பன் பண்ணுப்பா. எனக்கு காரில் என்ன தெரியும், நம்ம காரில் சாவி போட்டு எப்படி வெளியில் ஓப்பன் பண்ணணும், அடுத்தது கியர் எப்படி போடணுன்னு தான் தெரியும். டோரை சாத்தோ திறப்பேன். அதுவும் வந்த அன்றைக்கி அந்த டோரை எப்படி லாக் பண்ணணுன்னு கூட தெரியல. ஆமாம், ஸோ வந்து பாருங்கள், புது காரு நம்ம காரு எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த இதெல்லாம் ஒட்டியிருக்குன்னு சொன்னோன்னா, அடுத்தது அவங்களாம் ஒரு மேட்டு கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு சீட் கவரும் ஸ்டியரிங் கவரும் இன்னும் வரல. அது வரப்போ வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் நம்பர் பிளேட்டோடு ஒட்டிக்கிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கவரை கூட பறிக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு சீட்டு கவரு, இதுக்கு கவரு வந்திருக்கு. இங்கே பின்னாடி போட்டிருக்காங்க. சீட் கவர் மட்டும் வரல. அது இது போகிற அன்றைக்கே இதையும் சேர்த்து போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காரு உள்ளே போகணும். நம்ம கார் உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன காரு ஆல்டோவில் வாங்கியிருக்கோம். பேர் என்ன நேற்று மூடி இருந்தில் போட்டு அவர் என்ன இது மாதிரிண்ணா என்ன கம்பெனின்னு அவ்வளோ தெரியாதுண்ணா. மூடி இருக்குல்லண்ணா, நான் பார்த்தா தெரியுனாரு. அதான் மாருதியில் யாராவது கேட்டால் மாருதியில் ஆல்டோ K10ன்னு சொல்லு. எத்தனை பேர்? மாருதி ஆல்டோன்னு சொல்லு. ஆல்டோ, மாருதியில் ஆல்டோ. ஆல்டோ. ஸோ இதாங்க நம்ம காரு. நிறைய பேர் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லலாம் இதேமாரி கார் எடுக்கலான்னு சொன்னப்போ ஆல்டோ ஏன்டா எடுக்கிற, அது ரொம்ப சின்ன காரு, அதெல்லாம் அது எடுக்கிறதுக்கு நீ ஏன் எடுக்கிற, நல்லா எடுக்கிறது தான் எடுக்கிற, நல்ல பெரிய காராக எடு அப்படின்னாங்க. நமக்கு தெரியும்லப்பா நமக்கு என்ன சமாளிக்க முடியும்.
என்னன்னு இதையும் நிறையா பேர்கிட்ட கேட்டேன். இது கொஞ்சம் ஃபேமிலி கார் தான், பட்ஜெட் கார் தான், இதே எடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியுங்கிறனால இந்த காரை எடுத்தேன் ஆல்டோவில். இதை எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 2-3 ரவுண்டு தான் போனோம். அங்கேருந்து ஒரு நாள் வந்தோம். இங்கேருந்து கோயிலுக்கு ஒரு நாள் போனோம், பூஜை போட போயிட்டு வந்துட்டு அடுத்து என்னென்னா 2 டைம் கற்றுக்கிறதுக்காக போயிருக்கோம். இன்றைக்கி அரியலூருக்கு இதெல்லாம் ஒட்டுறது போனோம். சில்வர் கலரில் இருக்குங்களா, அது பேர் கூட நமக்குலாம் தெரியல. அது இந்த மழை பெஞ்ச உள்ளே போகாமல் இருக்குது. இது இந்த சில்வர் கலரில் இருக்குது. இதெல்லாம் காரு நமக்கு ஓட்ட சொன்னால் கற்றுக்க அவங்க சொல்லித்தரப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பைக்குன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம், எடுக்கிறோம், போயிடுறோம். இது அப்படி இல்லை. சைடு மிரரு, கியரு, கிளர்ச்சி, பிரேக்கு, அடுத்தது ஆக்சிலேட்ரு, அடுத்து ஸ்டேரிங் கண்ட்ரோலு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கனால நமக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு மோட்டார் வாகனத்தில் உட்கார்றப்போ ரொம்ப கன்ஃபியூஸு அதிகமாக சோளக்காட்டில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. நல்லா ஓட்ட தெரிஞ்சால்கிட்ட கேட்டாக்கா என்ன சொல்லும், 1 வாரம் 10 நாள் ஆகும்பா, நீ இப்படியே பொறுமையாக கற்றுக்கணும், இதே அரை குறையலாம், அதெல்லாம் ஈஸி, நீ பாட்டுக்கு எடுத்து ஓட்டுமா, அதை பேச்சு கேட்டுட்டு பண்ணால் இப்போ இன்றைக்கி போன மாதிரி தான் போண்டி எடுத்து சொல்லிவிடுவேன். அதாவது இன்றைக்கி அவங்க சொல்லி கொடுத்தாங்கங்கிற ஒரு தைரியத்தில் காரை நான் மூவ் பண்ணேன். அப்படியே ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோலையும் பண்ணாமல் சைடு வாக்கில் போயிட்டேன், ரோட்டை கிராஸ் பண்ணி. இப்படி அதாவது இந்த பிளேஸில் இப்படி இந்த கார் இங்கே நிற்கின்றது இப்படி மூவ் ஆகி நேராக போகாமல் இப்படி போயிடுச்சு. அந்த வீட்டுக்கு போகலாம், அந்த வீட்டுக்கு போகலாம், தூரம் போயிட்டோம்னா ஒரு வீட்டுக்கு போய் தண்ணி வச்சு போகலாம். அதுக்கு அப்போ திட்டி நிறுத்துறோம் பிரேக்கை விடுறோம். ஏன்னா கத்த ஆரம்பிச்சுட்டா எதுனாலாம் வண்டி போகிறத பார்த்துட்டு தான் கச்சியமாக அப்படியே போனியா பூச்சி மாதிரி வந்து கீரை போட்டால் இருக்குன்னா மடுக்குன்னா அங்கே போய் நிற்க வண்டி. ஆய்ச்சட்லேயே கொடுக்கக்கூடாது, எடுத்தோடனே ஆய்ச்சட்டில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ண சரி உக்காரு இல்லையா. இப்போ நம்ம வண்டியை வந்து நம்ம அங்கே போயிடுச்சுன்னு ரிவர்ஸ்லேயே தள்ளிட்டு வந்தோமா. ஆமாம், தள்ளிட்டு வந்து எப்படி வண்டியை வச்சுருக்கேன்னா, இது வந்து ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இது கீழே இருந்ததுன்னா இது மேலே எடுத்துட்டா வண்டி நகராமல் இருக்குது ஹேண்ட் பிரேக்கு. கிளர்ச்சை மிதிச்சுக்கிட்டு கியரில் வச்சுக்கிட்டு அமிச்சிங்களேன், வண்டி நகராது, அப்படியே இருக்கும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் தெரிஞ்சு, எல்லாம் ஓட்டெல்லாம் தெரியும். கொஞ்சம் பதட்டத்தில் பஸ் ஸ்டீரில் போகிறோன்னு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டேன். ஆக்சிலேட்டரே கொடுத்துருக்கக்கூடாது. ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கா இந்த இப்படி லேசாக தான் நீ டவுக்குன்னு விட்ட அங்கே பிடிச்சி. அதான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. இது ஹேண்ட் லாக்கு, வண்டி இதுலேயே ஸ்டேரிங் லாக்கில் இருக்குது பார்த்தியா, திருப்ப முடியாமல் இதில் வச்சுருக்கு. இதுதான் இண்டிகேட்டரு, வைபரு. அடுத்தது ஏசி கண்ட்ரோல் என்னன்னு பாண்டி அன்னைக்கு வீடியோ கால் மூலிமா எல்லாத்தையும் மறந்துட்டேன், சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குது. இங்கே வந்து கீழே வந்து இது இருக்குது பாரு, இது 2ல் வந்து ஒன்று பெட்ரோல் டேங்கு ஓப்பன் பண்ணுறது, இன்னொன்று வந்து கார் டிக்கி ஓப்பன் பண்ணுறது. இது பெட்ரோல் டேங்கு, கார் டிக்கி. இதை பிடிச்சி இழுத்தமிச்சிங்களா என்னான்னு சொல்லு. அதான் முன்னாடி பேனட் ஓப்பன் மேலே தூக்குறது. ஆமாம், ஓகே. யாருங்க நம்மலாம் இப்போ அந்த சித்தப்பா சொல்லி கொடுக்காம நம்மளாம் வண்டியில் போனோம்னா ஒரு 2 மாதமாவது ஆகணும். அப்படி இல்லை, இப்போ ஆட்டோ இதெல்லாம்னாக்க நம்ம ஆள் கொஞ்சம் உயரமாக இருக்கும். இது சீட்டியை தூக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துன்னா நம்ம வந்து லோடு எந்த கண்ட்ரோல் தெரியும். இப்போ இங்கே இருந்துக்கிட்டு இல்லை இப்படி தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. சீட்டியை உயரமாக வச்சுக்கிட்டா நம்ம ஓட்ட ஈஸியாக கற்றுக்கலாங்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நல்லா கீழே போனப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குங்க. இப்போ கற்றுக்கிறப்பயே கீழே உட்காந்து கற்றுக்கிட்டோம்னா நல்லதுங்கிறாங்க. அங்கே நம்ம வந்து அந்த இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதெல்லாம் தெரியுது. ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் எனக்கு வருது. தேர்டு கியர் பக்கத்தில் ஆள் நல்லா சொல்லி கொடுக்குற ஆள் இருந்தால் நான் பொய்யூர்லேருந்து பொறுமையாக நகர்த்திட்டு வரல. நேராக நகர்த்திட்டு வருவேன். எதாச்சும் ஆஃப் பண்ணி அப்படி நிப்பாட்டி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறியா? ஃபஸ்ட்டு இடையில ஏதாவது ஆடு மாடு வந்துட்டு இருந்துச்சிக்க, நம்ம ஆஃப் பண்ணிட்டேன், வண்டியவே ஆஃப் பண்ணிட்டேன்னா அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஈரை ஊற்றி வண்டி ஸ்லோவில் அப்படிலாம் நிப்பாடல, வண்டியை சுத்தமாக ஆஃப் பண்ணி படிக்கிட்டியா? பரவாயில்லடா, சரி வா போதும். நான் நம்ம வண்டி அதான் உலகத்திலே இல்லாத வண்டி வாங்கிட்டீங்க, காட்டிக்கிட்டே இருக்கீங்க 1/2 மணி நேரம். வா இதை வந்து ஒழுங்காக நல்லா கற்றுக்கிட்டு வண்டியது கற்றுக்கிட்டு தான் இனிமேல் எடுக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் பிசு தட்டி இருந்தாலும் போய் மோதி இருந்தானா அப்படி தான் பிசு தட்டாது. ஃப்ரெண்டு வரலாம் சொல்கிறானே, இது ஒருத்தன் ரொம்ப சின்ன காரு, இந்த காரை எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு. ஃப்ரெண்டா?
போதும்னு சொல்லு. நான் அதான் சொன்னேன் எங்களுக்கு இதை வந்து உருப்படியாக இதுக்கு டிவி கட்டி இது வச்சுட்டு இருந்தால் போதும். நான் சொல்லிட்டேன் அதான் இது நம்ம சக்திக்கு என்னதுமோ அதுதான் பண்ண முடியும்டா அப்படின்ட்டேன். தூக்க முடியாது தான். நித்திக்கு இது என்னதுப்பா? இது என்னது? காரு எடுத்தா போச்சுங்க. யாராவது வந்து அவங்க சித்தப்பா சொல்லி தரப்ப வரலாம். கார் எப்படிப்பா சொல்லணும்? அப்புறம் காரு எடுத்தது உனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. கார் எடுத்தது தானே. கார் எடுத்து சந்தோஷம்தான். இல்லை ஒரு ஆடு மாடு வாங்கி இருந்தா அது வந்து அது என்ன வாங்கி கட்டினா சாணி 4 லிட்டர் கிடக்கணும். இது என்ன அது பாட்டு ஓரம் மணிக்கு தான் நான் பாட்டு பார்த்துட்டு போயிட்டு. இல்லை வருமானத்துக்கு சொல்கிறேன். வருமானம்மா இதில் வருமானம்லாம் கிடையாது. எதை நீ ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போகட்டுமே. நான் இதை பற்றி எதுவும் கண்டுக்கல. நீ ஆட்டை வாங்கியிருந்தாலும் ஆசைப்பட போகிறோம்ல, நீ காரை வாங்கியிருந்தாலும் நான் ஆசைப்பட போகிறது கிடையாது. எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கலாமேன்னு தான். கார் ஒன்றும் கிடையாது. ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டு லைசன்ஸை போட்டுக்கிட்டு அப்புறம் கூட கார் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். பண்ணிக்கலாம் புதுசாக. அதை வந்து இல்லைனாக்கா இதுக்கு மேலே நீ ஓட்ட கற்றுக்கு, ஒரு லைசன்ஸை போட்டுக்கு, அப்படி பண்ணு. எதுவுமே தெரியாமல் டக்குன்னு போய் சாவியை போட்டுக்கிட்டு வண்டி எடுக்கலான்னு ஆசையில் போகாத. இல்லை நல்லா கற்றுக்கிட்டு தான் வண்டியை எடுக்கணும். ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து கார் வாங்கணும்னு நான் இப்போ பிளான் பண்ணல. ஒரு 7 மாதமாவது இருக்கும். அதாவது எப்போ தீபாவளிக்கெல்லாம் முன்னாடி அப்பயே நினச்சிட்டேன். தீபாவளி வந்து எத்தனை மாதம் ஆகுது? நவம்பர், டிசம்பர், 5-6 மாதம் ஆகுது. ஸோ இதெல்லாம் அப்பயே யோசிச்சேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் தள்ளி போய் ஒரு அமௌண்ட் வச்சுருந்தா அது செலவாகி அப்புறம் இதாகி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி இப்படிலாம் கொஞ்சம் நிறைய காசு இறந்துட்டேன். இப்போ தான் வந்துட்டு இதில் நல்லா சரி எதுலையாவது கொண்டு போட்டு அம்மா அப்பா வயசாகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் 4 இடம் சுற்றி காட்டுவோம். என்னப்பா எங்கெல்லாம் நீ ஒன்றும் சுற்றி காட்ட வேண்டாம். நீ வச்சுக்கிட்டு நல்ல முறையில் போயிட்டு வந்துக்கிட்டு. ஸோ எங்கன்னா நாங்கள் எதுவும் பார்க்காத இடத்துல போய் பார்க்குறோம். எங்களுக்கு வந்து கார் தேவையற்றது தான். எங்கள் சூழ்நிலைக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 4 பேர் பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க, எங்களை பற்றி தெரிஞ்சவங்க, நல்ல சொந்தக்காரங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு எதுக்கு இப்போ காரு இருக்கிறத அடிக்க வேண்டியதாங்க. அப்பெல்லாம் நினைக்க வாங்கினதையே கொடுக்காம இருக்கானுவோ. அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க. எதே தெரியல வந்துட்டு தாட்டுக்குள்ள. ஆமாம் அப்படியான நினச்சிப்பாங்க. ஏதாவது காசு ஃபைனான்ஸ் கட்டாமே 2 தவணை வந்து ஆள் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் பேசின்னு தான் தெரியும். இன்னும் ஃபைனான்ஸ் கட்டாட்டுக்கு அடுத்த வீடு கட்டலாம் தூக்கிட்டு பித்துருவாங்க வண்டி அப்படி சொல்லிட்டு போங்க. நம்ம கூட கார் எடுக்க வந்த சித்தப்பாவுக்கு தெரியும் கார் எவ்வளோ கட்டியிருக்கான், என்ன பண்ணியிருக்கான், இன்னும் எத்தனை இது இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் நான் அடைச்சிடணும்னு ஒரு தெம்பு இருக்குங்க. என் தெம்பு இருக்கிறனால தான் போய் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இனிமேலாவது ஃபேமிலியை கொஞ்சம் நல்லா 4 இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். நீ என்ன காரில் எத்தனை தடவை போயிருக்க? எங்கே பொதுவாக கால் இந்த மாதிரியா இல்லையா? என்ன ஏதாவது எப்படி முக்கியமான இல்லை, ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 டைம் போயிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் கார்லலாம் போய் ஒரு 5-6 டைம் தாங்க. காருங்கிறதுலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால தான் எடுத்தேன். ஆனால் நம்ம ரொம்ப பெரிய கார்லாம் எடுக்கலை. அதுதானே என் பசங்க சொல்கிற மாதிரி நீ என்னால் அவ்வளோ பெரிய காரை எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சோப்பு டப்பா மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன்னு தான் சொல்கிறானுங்க. சரி எனக்கு என்ன தெரியுமா, என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிட்டு போங்க. எனக்கு தேவை என்னால் முடிஞ்சது இதுதான், இதை இப்போ எடுத்துக்கிறேன்டான்னு பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு. ஏன்னா ட்ரெண்டிங்கில் அந்த கார் இருக்குது இந்த கார் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு முடியாதுப்பா, இதான் நமக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒரு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் சொன்னார், இது வந்து நல்ல ஃபேமிலி கார், இதை எடுத்துக்க ஒரு மைலேஜும் கொடுக்கும், இதே நல்லது தாண்டா, இதை நீ நல்லா யூஸ் பண்ணி வந்தாலே போதுண்டா அப்படின்னாங்க. அதனால் இதை எடுத்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நாள் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன எப்பான வெள்ளிக்கிழமை எடுத்தோமாப்பா? வெள்ளிக்கிழமை போய் தானே வெள்ளிட்டு ஞாயிற்றுக்கிழமை குடியரசாமி கோயிலுக்கு போனோம். வெள்ளியாட்டு ஞாயிறு திங்க 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு. ஸோ வந்து 10 நாளாக ஒரு இதை சேதியை கொடுக்காம இருந்தது ஒரு தப்பு தான். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையா? இன்றைக்கி திங்கள். இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணி போட முடிஞ்சால் போட்டுருங்க, இல்லாண்டி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தான் வீடியோ வரும். ஸோ கார் எடுத்து நம்மளும் ஒரு கார் எடுத்துட்டோன்னு பீத்திக்க வேண்டியது. ஆனால் காரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இந்த காரெலாம் வேணாம், இன்னும் நல்ல காராக எடுத்துருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு இதான் நம்மளால் முடிஞ்சது. அதான் எடுத்துருக்கேன். மக்களே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். எத்தனை தடவை ஃபோன் பண்ணான் என்னடான்னு, அப்புறம் சரிண்ணா, அப்புறம் என்னங்கிறேன் கட் பண்ணிட்டான். மறுபடியும் சரி முடிச்சுட்டு என்ன ஆளை விட்டு நான் 7 போயிட்டு வந்தேன். அவனுக்கு இங்கே 7 மணி ஆக்கி விடாத. அதான் மக்களே நேரம் ஆகுது. அப்பா நெத்திவிக்கு வந்து புகை வைக்க போகணும், இருட்ட போகுது. அவனை அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே வரணுன்னு தான் நான் ஷேர் பண்ணுறோம். ரொம்ப கொஞ்சம் 5-6 நாள் கழித்து ஒரு 10 நாள் கழித்து ஷேர் பண்ணுறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. 10 நாளாக வண்டி எடுத்து வந்து மறுபடியும் இப்போ ஒரு நாள் தான் அரியலூர் போயிருக்கு. ஆனால் அங்கேயே தான் எனக்கு வீட்டு முன்னாலே உடனே போயிடல. சாமி கோயிலுக்கு போயிட்டு நமக்கு ஓட்ட தெரியணும்ல, அதனால் ஓட்ட தெரியல.
இதில் ஒன்று நான் காட்ட வந்துட்டேன். அப்போ ஒரு கேட்டு செஞ்சுருக்காரு, அதை காட்டுறேன். நீ போறியா வீடியோ? என்னது அந்த நீ கேட்டு செஞ்சுருக்கல? ஆமாம், அது ஒன்றுமே ஒருத்தருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்லை அந்த கேட்டு எப்படின்னு சொல்லியா மக்களுக்கு நான் காட்டுறேன். கம்பி போட்டுருந்ததை கார் வண்ணுங்கதை அப்படி எடுத்து அதே கம்பியை ஜாயின் பண்ணி போட்டிருக்காருப்பா. அம்மாவுக்கும் சந்தோஷம், ஆயாவுக்கும் சந்தோஷம். ஆயாலாம் பார்த்துட்டு நீயா எடுத்துருக்கா போணுச்சு. அப்புறம் போய் உள்ளே போய் ஒவ்வொருத்தருட்டியாக கேட்குது, கார் வாங்கலாமா, கார் வாங்கியிருக்காங்க, இல்லை போய் யாரும் காரா அப்படின்னு. ஸோ நம்மளும் சொந்தமாக ஒரு வண்டி வாங்கி நிற்கும். ரொம்ப ஹாப்பி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போய் நீ போய் கிளம்புறியா? அவனை அழைச்சிட்டு போயிட்டு வரணும். அவனை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்னு சொல்லு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பு மக்களே. நீ என்னோட இவனை வந்து நிறைய பேர் வண்டி நல்ல முறையில் கற்றுக்க சொல்லுங்கள். கற்றுக்கிட்டு அப்புறமா தனியாக போக சொல்லு. ஒரு இன்ட்ரெஸ்ட். எனக்கும் காரை பற்றி என்னன்னு தெரியாது. காலை குந்திக்கிட்டு போயிருக்காங்கன்னா முன்னாடி சீட்டில் கிடையாது, பின்னாடி சீட்டில் தான் குந்திட்டு போவேன். இப்போ யார் எப்படி ஓட்டுறாங்க கூட பார்த்ததில்ல. பாப்பா அரியலூர்லேருந்து வரும்போது கொஞ்சம் தூரம் அந்த சித்தா கொடுத்தா ஓட்டிகிட்டு வந்தேன். நம்ம அது வரையும் போயிட்டு வருவோம்னு சொல்லலாம். சரி இது பார்த்து சொல்கிறான்ட்டு ஏறி வந்தேன். டக்குனா கீரை போட்டால் அது போட்டால் நான் கொண்டாந்து குந்திருப்போம். போதும்பா நிப்பாட்டுறான்னு சொல்லி கொண்டாந்த நிவேல்ஸில் எதுவும் பண்ணல. யூட்ரு பண்ணு தள்ளுறா காரன்னு சொல்லி அதே இடத்துல கொண்டாந்து அப்படி தள்ளி கொண்டாந்து நிப்பாட்டி கல்லை போட்டு தேக்கி வச்சுருங்க. கையால் சொல்லணும். யாராவது பார்த்தாங்கன்னா கேவலமாக நினச்சிப்பாங்க. என்னோட கேவலமாக நினைக்கிறது தெரியலன்னா அப்படி தான் செய்யணும். சரி மக்களே, இனிமேல் பழகிக்கலாம். ஒரு 20 நாள் நல்லா யாராவது வச்சு டெய்லியும் மூவ் பண்ணி கற்றுக்கிட்டோன்னா ஓட்டலாம்னு அந்த சித்தப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கற்றுப்போங்க. சரி நீ தூக்கி கழிச்சிட்டு போயிட்டு வரியா? நான் போயிட்டு வரேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பேன் மக்களே. பாய். அது வந்து இந்த வீடியோ இதோட தான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இந்த கண்டினியூவாக என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஒரு கார் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு கேட் செஞ்சுருக்காரு. அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி கம்பி வேலி போட்டிருந்தோம். அந்த கம்பி வேலியை கேட்டாக மாற்றிட்டாரு. எப்படி மாற்றிருக்காருன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சைடில் வந்து நம்ம கம்பி வேலி போடுறோன்னு சொல்லியிருந்தோம் வீடியோவில். அதேமாதிரி போட்டிருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்பி வேலி போட்டிருக்கோம். இங்கெல்லாம் கல்லில் தான் இருந்தது. இங்கே இடையில ஒரு கல் இருந்தது இங்கே இருக்கிற மாதிரி. அந்த கம்பத்தை அப்பா எடுத்துகிட்டு இதோட கம்பி வேலியை கட் பண்ணி இந்த சைடில் கட்டிட்டு இதுக்கு அங்கிட்டு வந்து பிளாச்சில் அடித்து 2 கேட்டு திறக்கிற மாதிரி இதை அவுத்துட்டோம்னு வச்சிங்களேன். இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே வந்து வெளி சைடாக வச்சுக்கலாம். இப்போ அந்த கார் நிற்கிறதுனால நம்ம தள்ள முடியாது. ரெண்டையுமே இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். நித்திக்கு திறக்கலாம் பாருங்கள். இதையும் அந்த சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு கார் வந்துட்டு இங்கே வந்து நிற்கிற மாதிரி அப்பா வேலைப்பாடு பார்த்துருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இடையில இந்த கம்பம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பத்தை தூக்கிக்கலாம். 2 சைடுமே இதை அவுத்துட்டு இந்த கம்பத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு கார் வந்து உள்ளே வர மாதிரி அப்போ அழகாக கேட் செஞ்சுருக்காரு. செம்ம டேலண்டில் கம்பி வலியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தொடச்சா பண்ணியிருக்கேன். சாத்துப்பா இப்படி மூடி இருக்கிற டைமில் கம்பி வலி மாதிரியே இருக்கும் பார்க்குறவங்களுக்கு, போகிறவங்களுக்கு. இது நமக்கு கேட்டாகவும் ஆயிடுச்சு. அப்பா செஞ்ச இந்த கேட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் போடுங்க. சூப்பராக தான் இருந்துச்சு. நான் அவர் பண்ணப்பயே செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறப்பயே அவ்வளோ டேலண்ட்டாக பண்ணியிருந்தார். திடீர்னு கம்பி வேலையை கட் பண்ணி அப்படியே ரெடி பண்ணார் ஒரு நைட்டில் உட்காந்து. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனிமேல் கார் வாங்கிட்டோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட்ட கற்றுக்கணும். பொறுமையாக ஓட்ட கற்றுக்கிட்டு 1-2 இடம் கொஞ்சம் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுற இடத்துக்கெல்லாம் பொறுமையாக அம்மா அப்பா அழைச்சிட்டு போயிட்டு காட்டணும். அதுக்கெல்லாம் நல்லபடியாக டிரைவிங் தெரியணும். எல்லாமே நல்லபடியில் அமையணும். என்னால் இது எடுத்ததே பெரிய விஷயமாக தெரியுது. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்க நம்ம வீடியோலாம். எனக்கு ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை, வீடியோவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்ததை வச்சு தான் இது வாங்கினேன். அதுக்கு முக்கியமாக நீங்கள் தான் காரணம். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனியும் தொடர்ந்து நிறையா வெற்றிகள் அடையணும். வெற்றிகள்லாம் நான் இப்போ இஎம்ஐயில் இருக்கா, இதை வந்து இஎம்ஐ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும். அடுத்தடுத்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசை. எல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம் மக்களே.